விஜய் சார் அண்ட் அனிருத் சேர்ந்து பண்ண 5 படங்கள். கத்தி, ஜனநாயகன். ஜனநாயகன் தவிர்த்து எதுக்காகனா எங்களால ஜனநாயகன் பார்க்காம இருக்க முடியல. மைண்ட் ஃபுல்லா ஜனநாயகன் தான் இருக்குன்றதுனால தான் நான் ஸ்டக் ஆயிட்டேன். இங்க ஒரு போடு அங்க ஒரு போடு. தமிழ் ஆக்டர்ஸ் நேம்ஸ் ஸ்டார்டிங் வித் எஸ். சக்தி, ஸ்வாஸ்திகா. ஹீரோ சூர்யா சார், சந்தானம் சார், சக்தி சார். எஸ்கே நான் விட்டுட்டு எஸ்கே நான் விட சக்தி. எஸ்கேனா என் வாய்க்கு வெளியில இல்ல, என் மனசுக்குள்ள இருக்காரு. அதுக்காக அவரை சொல்லாம இருந்தேன். எஸ்கேனா உங்களை மாதிரி செவன் படம் போட்டியே 2 பேருக்கு நல்லதான் சொல்லி சுத்திட்டு இருக்காப்ல. சரி, யார் இங்க இருக்கிறதுல பான் ஆக்டர்? டக்குனு சக்திக்கான டயலாக் என்னன்னா, அதாண்டா லியோ தாஸ். சி ஜோசப் விஜய் எனும் நான். ஓகேவா? சி ஜோசப் விஜய் எனும் நான். டிஎம்ல நிறைய அந்த கிரஷ் மெசேஜஸ், லவ் மெசேஜஸ். ஒரு பசங்க மெசேஜ் என்ன வரும்? வீடியோ கால் ப்ளீஸ். வெரி கியூட். நான் சொல்றேன், இங்க 3 பேருக்கும் நான் வேணா என்ன ஓபனா ஸ்டேட் டான்ஸ் ஓபனா காட்டுங்க. இப்ப ஆக்சுவலி அந்த போன் ஸ்டேட்மென்ட் கூட காட்டுவாரு, இத காட்ட மாட்டாரு. ஒரு கேர்ள் தான் இருக்காங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்ஷத்ரா, இது 15க்கும் மேற்பட்ட விதவிதமான ஃப்ராக்ரன்ஸ்ல கிடைக்குது. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சந்தோஷ். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஃபன்னான வைப்ரண்டான டீம் இருக்காங்க. வணக்கம். சக்தி வராருன்னு சொன்ன உடனேவே வந்து ஒன்னு எடுத்துட்டோம். என்னன்னா அவர் எடுத்துட்டீங்களா? அவர் எடுத்துட்டோம். டீம் அப் பண்ணி போலாமா, சோலோவா போலாம்னு நினைக்கிறீங்களா? டீம் அப். ஓகே, நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியல. 10 செகண்ட்ஸ் கொடுப்போம். ஒரு 5 விஷயத்தை நேம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க நேம் பண்ணணும். ஓ, நேம் பண்ணுமா? விஜய் சார் அண்ட் அனிருத் சேர்ந்து பண்ண 5 படங்கள். கத்தி, ஜனநாயகன் தவிர்த்து மெர்சல், எதுக்காகனா எங்களால ஜனநாயகன் பார்க்காம இருக்க முடியல. மைண்ட் ஃபுல்லா ஜனநாயகன் தான் இருக்குன்றதுனால தான் நான் ஸ்டக் ஆயிட்டேன். இங்க ஒரு போடு அங்க ஒரு போடு. பாயிண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு. ஓகேவா? பரவாயில்ல, எங்களுக்கு படம் இருந்தா போதும். 5 ரஜினி சார் மூவிஸ் டைட்டில் ஸ்டார்டிங் ஏல இருக்கணும். அண்ணாமலை. ஏதாவது யோசிங்க ப்ரோ. 9 இப்ப அங்க போயிடலாம். நேம் 5 ஐபிஎல் கேப்டன்ஸ். இப்போ கரண்டா ஓவரால் எப்போ? ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, விராட் கோலி, ருத்ராஜ் அண்ட் பிரயாக். ரியன் பராக். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, காவியா அப்படி நெயில் தான் வெயிட் பண்றாங்க. நேம் 5 பிளேயர்ஸ் who haven't played for CSK. விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், வேற என்ன, யுவராஜ் சிங், சேவாக், அதுக்கப்புறம் படிக்கல், தேவ்தத் படிக்கல். தமிழ் ஆக்டர்ஸ் நேம்ஸ் ஸ்டார்டிங் வித் எஸ். சக்தி, ஸ்வாஸ்திகா, தமிழ், சந்தானம், சூர்யா. ஹீரோ சூர்யா சார், சந்தானம் சார், சக்தி சார், அப்புறம் சரவணன் சார், அப்புறம் முடிஞ்சிருச்சு. சிவகார்த்திகேயன் சார் இருக்காரு, சரத்குமார் இருக்காரு. எஸ்கே அண்ணா வந்து நான் சொல்ற பேர்ல இல்ல. நான் விட்டுட்டு எஸ்கே நான் விட சக்தி. நான் பெரிய சக்தி நம்ம ஏத்துதான். அது ஓகே. எஸ்கே அண்ணா என் வாய்க்கு வெளியில இல்ல, என் மனசுக்குள்ள இருக்காரு. அதுக்காக அவரை சொல்லாம இருந்தேன். எஸ்கே அண்ணா உங்களை மாதிரி செவன் படம் சார் ஐஸ் பிரேக் கேட்டு அவங்க பிரஷர் ஆயிட்டு இருக்காங்க. சரி, யார் இங்க இருக்கிறதுல பான் ஆக்டர்? டக்குனு சக்திக்கான டயலாக் என்னன்னா, அதாண்டா லியோ தாஸ். என்னது, நாகார்ஜுனாவா? நல்ல டயலாக் தானே. நாகார்ஜுனாவா? சூப்பர் நைஸ். இதுக்கானது என்னன்னா, சி ஜோசப் விஜய் எனும் நான். ஓகேவா? சி ஜோசப் விஜய் எனும் நான். ஓகே. சோகமா. I can't. ஓகே, அப்படியே அவங்களுக்கு ஓகே பாஸ் பண்ணலாம். சி ஜோசப் விஜய் நான். இந்த ஷேக் மூமெண்ட்லாம் பாத்தீங்களா? சூப்பர் பயங்கரமா பண்ணீங்க. நேம் 5 தமிழ் ஆக்ட்ரஸ் who came from Kerala. பார்வதி, லிஜமோல், ஸ்வாசிகா மேம், அனஸ்வரா ராஜன், காவ்யா அனில்.
சாரி அவங்க பெங்களூர் I mixed. I'm அவங்க Bangalore. டூருக்கு கேரளா போனதா சொல்லக்கூடாது. அதான் சொல்லணும். நான் I have கேரளா one போயிருக்கேன். more. Mamita. You said Mamita already. அமிதா பைஜு ஏமாத்திட்டாங்க. இல்ல நம்ம நேர்மையா பார்த்தா அவங்க பாரம்பரியமா See, கேரளா தான். இங்க பாருங்க நானும் லீவுக்கு கேரளா போயிருக்கேன். அதனால நான் கேரளா கேரளா hero. அது பார்த்தா நான் ஆசைகள் வந்திருக்கேன் சக்தி. பாத்தீங்களா? பேச முடியும். We are pan India. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. நேம் 5 சினிமா தியேட்டர்ஸ் இன் சென்னை 90s இருந்தது. தேவி தியேட்டர், சங்கம் தியேட்டர், ரோஹிணி பைலட் theatre, தியேட்டர், ரோஹிணி theatre இல்லையா? ரோஹிணி இருக்கு. ரோஹிணி theatre. அதுக்கப்புறம் நம்ம இது தேவி 7, கருமாரி 8, இல்லையா? 9. ஓடின்மணி தியேட்டர், எங்க ஏரியா தியேட்டர் ஓடின்மணி 1960s இருக்கு, திருவெட்டூர்ல இருக்கு. Tell 5 fruits that are in red color. Apple, pomegranate, cherry, ஃப்ரூட்ஸ் strawberry. ஸ்ட்ராபெரி, டிராகன் ஃப்ரூட். Dragon fruitல யாருமே டிராகன் இஸ் an animal for your information. Dragon is not a fruit. ஐயோ சக்தி. பட் உள்ள என்ன இருக்கு? வெள்ளை கலர் தானே இருக்கு. ஓகே ஜெயிச்சிட்டாங்க கொடுத்துடலாம். எஸ் ஓகே. ஸோ இப்போ என்னன்னா உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். யார் இது அப்படின்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ஓகேவா? ஸோ யார் வந்து 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர பர்சன் இந்த கேங்கில் வடிவேல் சார் போவார்ல பாம்பேக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் எல்லாமே போயிட்டீங்க. ஸோ அதனால லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. சசி சார் படத்துல முன்னாடியே போய் உட்கார்ந்துக்கணும். முன்னாடியே இருப்போம். ஸ்பாட்லயே அந்த இடத்துல இருக்கணும். அந்த சீன் Yes. ஆரம்பிக்கிறதுக்கு அது வந்து அவர் சொல்லி வராது, அவர் அந்த செட்ல இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கே அது தோணும். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் இல்ல 2 மாசம் வந்திருப்பாமா. 2 months 2 மாசம் இருந்து லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. எப்படி இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா? ஃபோன் யூசேஜ் இருக்கலாம் செய்யும். பட் மக்கள் அவங்க நம்ம இங்கே ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப சாந்தமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 7 மணிக்கு அப்புறம்லாம் ஊர் அடங்கிடும். இங்கே ஸ்விக்கி நீங்கள் 24 hours 12 மணிக்கு நினச்ச நேரத்தில் பர்கர் பீஸெல்லாம் சாப்பிட முடியாது. அங்கே 7 மணிக்குனா 7 மணி 8 மணி மேக்ஸிமம் கடை இருக்கும். 10 மணிக்கு பார்த்தா லைட் இருக்காது. அப்படின்னா சீக்கிரமாக தூங்கிடுவீங்க, சீக்கிரமாக ஏஞ்சிருவீங்க. லைஃப் ஸ்டைலே ரீசெட் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? எங்களுக்கு I think 3 days தான் இருந்தேன். 3 days தானா? இங்க வந்து சிட்டில சென்னையில இருக்கிறவங்க நாங்க சிட்டில அப்படியா? இருக்கோம். Okay. அவங்க ஆசாரமா இருக்கிறாங்க. அதான் அந்த பீச்சோரமா இருக்கு அந்த மாதிரி. Those ஓகே 3 days எங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. It was a very beautiful place. ஓகே. சீனிக்கா இருந்தது. சிட்டில இருந்து கண்ணை மூடிட்டு இப்படி போனா அந்த ஒரு கிராமத்து வைப் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கெட்டவே மாதிரி இருந்துச்சு 3 நாள். அவங்க போட்ட ரீலையே இந்த கேங்ல அந்த ரீலுக்கு வியூஸ் வந்துருச்சான்னு எவ்ரி 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பாக்குற பர்சன் யாரு? போன் பெருசா இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள் தான். பெரிய ஆட்கள் தான். வரதான் செய்யும். அவங்க பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பாட்டி, சக்தி, காவியா, இன்னும் இங்க இருக்கிறதுல கொஞ்சம் Popular people this side. அப்படியா? இல்ல நாங்க வியூஸ் பார்க்க மாட்டோம், என்ன நியூஸ் வந்திருக்கு தான் பார்ப்போம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க் யூ. எஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாங்க கொஞ்சம் காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்னால இந்த கேங்லயே இருக்கிறதுல யார் ரொம்ப ரிச்சஸ்ட்? Richest. மனதால ரிச்சஸ்ட்னா எல்லாருமே. பர்சாலனா என் தலைவன் Producer. என் தலைவன் அஜய். அதாவது நானும் அஜய்க்கும் தான் காம்பினேஷனாவே ஊர்ல நிறைய இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ எங்க போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பாங்க, ஏ மச்சான் பே பண்றான்ற மாதிரி. That is true. எங்க போனாலும் லைக் அந்த ஃபர்ஸ்ட் கம் வந்து ப்ரோ அந்த அளவுல டேக் மை கார்டு அப்படிதான். எஸ் ஆமா டேக் மை கார்டுலாம் இல்ல, டெக்னிக் காடே காடல இங்க இருக்கிறதுலயே மொக்க ஜோக்கு போடுற ஃப்ரெண்ட் இந்த கேள்வி வந்து பதில் வந்திருக்கீங்க. எழுதிட்டு பக்கத்துல சக்தியை போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒத்துக்கிட்டாங்களா? சரி ஓகே. அதான் நான் சக்தி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோக்ஸ். மொக்க ஜோக்குனா எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோக்ஸா? நான் சக்தியோட ஜோக்ஸ் உண்மையா பெரிய ஃபேன். Okay. அவ சீரியஸா பேசும்போது நான் அப்பப்ப ஜோக்கா தெரியுமா? ஆமா. அப்ப சீன்ல எப்படி சிரிச்சிருக்கீங்களா? அதாவது அம்மா கிட்ட உருக்கமான ஏதாவது சீன் பண்ணும்போது எப்படி இது அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஆக்சுவலி. நடந்திருக்கா? நிறைய. சுவாசிகா மேம். ஆமா 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 சுவாசிகா சேச்சியா? இல்ல ஆமா ஆமா அவங்க நினைக்கிறேன். உங்க சிஸ்டர் ஒரு வாட்டி கேட்டாரு. ஆமா. சுவாசிகா மேம் ஒரு வாட்டி பாவம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஐயோ பாடி போது அவங்க டேக் போல ரொம்ப சவுண்டா யாரு அங்க இது பண்ணிட்டு இருக்கிறது? சக்தி அவருக்கு நீங்க சீன் இருக்கா? இல்ல சார். அப்புறம் அவர் வந்திருக்காரு சார். நம்ம சீன்லாம் கூட நம்ம செட்லயே இருப்போம். நான் எங்கேயோ ஏதோ ஒரு தெருவில் பாடினது வந்து அவங்க கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் ஆக்ஷன் சொல்ல மொத்த ஊரே சைலண்ட் ஆயிடும். அது எனக்கு தெரியும். ஆமா ஊரே வந்து கோஆபரேட் பண்ணுச்சு. ஆக்சுவலி கள்ளக்குறிச்சியில எந்த ஏரியா? வளையாம்பட்டுல இந்த படத்துக்காக இந்த 100 சாமிக்காக ஒரு 100 மக்கள் சேர்ந்து அந்த படத்தை காப்பாற்ற வச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு தண்ணி கொடுக்குது வேற. அந்த ஊர் மக்கள் நம்மள அவங்களோட மக்களா பாக்குறது ரொம்ப சூப்பர். அவங்க இருந்ததால தான் அந்த மாதிரி இருந்ததால தான் ஒரு 3 மாசம் இருக்க முடியும். அடுத்து வந்து யாருக்கு இங்க டிஎம்ல நிறைய அந்த கிரஷ் மெசேஜஸ், லவ் மெசேஜஸ்
என்ன ஒருத்தவங்க யாராவது அஜய் bro தான் எல்லாரும் பாருங்க ஒரு பசங்க மெசேஜ் என்ன வரும், வீடியோ கால் ப்ளீஸ், வெரி கியூட். நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருந்து 3 பேருக்கும் வரும். சாரி, நான் வேணா என்ன ஓப்பனா என்னோட ஸ்டேட் பேங்க் ஓப்பனா காட்டுங்க இப்ப. ஆக்சுவலி அந்த போன் ஸ்டேட்மெண்ட் கூட காட்டுவார், இதை காட்ட மாட்டார். இங்க பாருங்க, இங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு கேர்ள்ஸா இருக்காங்க. கேர்ள்ஸ் என்ன கேர்ள்ஸா இருக்காங்க சென்ஸ் கேர்ள்ஸா இருக்காங்க. சி ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் வரணும் மக்களுக்கே தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் எங்களுக்கு தெரியாதுங்க. உங்க 2 பேர் டிஎம்ஸ் தான் டிங் 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 சவுண்ட் வந்துட்டே இருக்கும். நான் கூட ஏதாச்சும் பிரியாணி தட்டி அதை தட்டுறாங்கன்னு பார்த்தா ஃபுல்லா நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு கிரிக்கெட், நம்ம வந்துட்டு ஆண்டனி சாரை பற்றி பேசி ஆகணும். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்கிறது வந்து அவங்களோட கிட்ஸ் வந்து இழக்கிறது. அதை தாண்டியும் அதுக்கப்புறம் 3வது நாள் ஷூட்டிங்கு போனார், அதுக்கப்புறம் படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வாட் மேக்ஸ் ஹிம் லைக் நம்ம எல்லாருமே அட்மையர் பண்ணுறோம். ஃபார் யூ என்ன மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் நம்ம ஆண்டனி சார் இருப்பாங்க? ஒருத்தரை பார்த்து தனிக்கும் நீங்கள் வீக்காக தான் முடியும் தவிர அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது என்னமோ தெரியல, அவர் பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவர் நினைக்கிற விதமாக இருந்தாலும் சரி, விஷயமா இருந்தாலும் சரி, என்றைக்குமே ஐ திங்க் அது வந்து நான் பர்சனலி ஐ கேன் நெவர் மேட்ச் அப் டு தட். ஏன்னா அவர் வந்து அதான் சொல்கிறேன், அது எப்படி வார்த்தையெல்லாம் போடணும் தெரியல, பட் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவர் சொல்கிற வார்த்தைகள், அந்த இருக்கிற ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கு இல்லையா, அநியாயத்துக்கு சிம்பிள். நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கவும் மாட்டீங்க. அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட ஒரு மனுஷனோட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸாக வாழ்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஓகே, அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் வார்மிங் ஒரு ஹோல்சமான மொமெண்ட் சாரோட அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணது உங்கள் லைஃப்லேயே அந்த ஒரு டே எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற ஒரு நாள்? பர்சனலாக நான் பெருசாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணதில்லை சாரோட. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் பிச்சைக்காரன் 2ல ஏடியா சேர்ந்ததுக்கப்புறம் தான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு. பட் எனக்கு பேர் என்ன, பூக்கி படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தாரு, அவர் தான் ஹெல்ப் பண்ணார் படத்தை. பண்ணிட்டு பிச்சுட்டடா பயங்கரமாக நடிச்சிருக்கேன், எதிர்பார்க்கணும் கிட்ட கரெக்டாக அந்த ஒரு ஏதோ சொன்னார் தெரில. பட் எனக்கு அது கேட்கும்போது அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து காதே ஆஃப் ஆயிடுச்சு. இவர் சொல்லிட்டாரே நம்மளை அப்படிங்கிற விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ரோல் மாடல் மாதிரி பார்க்குறாங்க, என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கும்போது அந்த வார்த்தை அவர்கிட்ட வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி வந்து உங்களுக்கு வந்துச்சு, இனிஷியலாக சசி சார் எப்படி நரேட் பண்ணாங்க, அதை பற்றி சில வார்த்தைகள். ஸோ மே 2025 மார்கன் படம் ரிலீஸ் ஆகலை, ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகலை, எதுவுமே வெளியே வரல. அண்ட் அப்போ வந்து எனக்கு 11 மணிக்கு ஒரு கால் வருது. வழக்கமாக அன்னோன் நம்பர்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை ஜென்ரலாக இப்போ இல்லை. ஏன்னா எனக்கு யார் எதுக்காக கூப்பிட்றாங்க, யாராவது கூப்பிட்டு திட்டினாங்கன்னா நமக்கு மனசில் இல்லை காலங்கத்தால. ஒரு கால் வந்துச்சு, வந்து அஜய் நான் சசி பேசுகிறேன் பண்ணார். எனக்கு யாருன்னு தெரியல, தூக்க கலக்கம் வேறு. யார் சசி? தம்பி அஜய் நான் சசி பேசுகிறேன்ப்பா, டேரக்டர் சசி. அப்போ தூக்கம் ஒரு செகண்ட் எல்லாமே போச்சு. ஏன்ச்சு சார் சொல்லுங்கள் சார், சார் நம்பர் சேவ் பண்ணல. பரவாயில்லப்பா, உங்களை பார்க்கணும், எப்போ பார்க்குறது? உடனே வந்துடுறேன் சார். சரி உடனே வந்துடுறேன். சரி கூட ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா ஏதாச்சும் ஆச்சா பிரச்சனை எனக்கு எதுவுமே தெரியல. போய் ஆஃபீஸுக்கு முன்னாடி நிற்கிற நேரத்தில் எதுவுமே சொல்லலை. ஜி இந்த சீன் இருக்குது, இந்த சீன் நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. நான் நடிச்சு காமிச்சிட்டு எதுவும் சொல்ல அமிச்சிட்டார். ஒரு நாளுக்கு அப்புறம் தெரியுது அது படத்தோட லீடாக அதுதான் ஆடிஷன் பண்ணியிருக்கேன், கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அங்கே தான் ஷாக்கு. சார் நீங்கள் மார்கனும் பார்க்கல, ட்ரெய்லரும் வரல, எதுவுமே இல்லை. அப்போ தான் பூக்கி கூட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, ஏன்னா சார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம்னா அட்லீஸ்ட் அடிக்கடி வீட்டுக்கு வருவார், என் பாட்டி பார்ப்பாங்க, அம்மாவை பார்ப்பாங்க. எப்பாவும் அவரும் பேட்மிண்டன் ஆடிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. அண்ட் அப்படி இருந்தால் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது வீட்டில் வச்சு எல்லாரையும் என் அம்மா அப்பா பாட்டி 2 பாட்டிங்களையும் தம்பியும் வச்சு ஃபுல் கதையும் நரேட் பண்ண கையோட அஜய் நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஐயோ சார் என்ன சார் பெரிய வரோம், இது வேணான்னு சொன்னால் முட்டாளாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் காவ்யா வித்தில் உள்ள அனிஷாவா கலக்கினீங்க. எஸ், நிறைய பேர் அந்த க்ரஷ் லிஸ்ட்டில் வேறு ஆட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணால் நூறுசாமி மாதிரி ஒரு படம், ரொம்ப இன்டென்ஸான படம். இது வந்து ஓகே நம்ம இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சு? இல்லை, சார் கால்டு ஆடிஷன் பண்ண சொன்னார். சார் ஹேட் சீன் அ ஷார்ட் ஃபிலிம். அப்போ சார் கால் பண்ணி ஒரு சீன் இது மாதிரியே ஒரு 2 சீன் நரேஷன் அண்ட் லுக் டெஸ்ட் எல்லாம் இருந்தேன். And then for me actually the look test பண்ணும்போதே it was such a great experience because sir கூட if you are even one day பண்ணும்போது workshop மாதிரி இருக்கும். Like even for me as an actor and all of that, the way sir சொல்லி கொடுக்கிறது, டயலாக் நிறைய சொல்கிற விதம், எவ்ரிதிங் அது ஏதோ ஒரு காம்னஸ் இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் ஃபார் மீ ஆக்சுவலி. அண்ட் உங்களுக்கு ஹாட் ஸ்டார்லேருந்து கட் பண்ணால் டு பிக் ஸ்க்ரீன்
How was that experience? இல்லை இட் வாஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. நான் மெயினாக சசி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக நம்ம போயிடணும், நம்ம எப்படியாவது வி ஷுட் பி இன், கண்ணை மூடிட்டே நான் போயிட்டு காடில் ஏறி blind trust மாதிரி. ஆமாம். ஸோ வந்தாச்சு. வந்த உடனே என்னோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பிளைன் மீ ரியலி வெல். அப்புறம் யா ஆப்வியஸ்லி சக்தி கூட நடிச்சது, நம்ம இந்த க்ரூ கூட நடிச்சது. சக்தி எப்போ நடிச்சாருன்னு மக்கள் கேட்பாங்க. ஃபார்மாலிட்டிக்காக இங்கே வர வேண்டாம். நடிச்சது அப்புறம் இவங்க கூடலாம் நடிச்சது அப்படிங்கிறாங்க. தேவையான அளவு ஆப்வியஸ்லி சக்தி கூட தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு எனக்கு. மற்ற எல்லாரு கூடயும் அப்பப்போ இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்பவே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. சசி சார் ஆப்வியஸ்லி அவர் இவங்க சொன்ன மாதிரி காமாக இருந்துக்கிட்டே அந்த கேரக்டரோட என்னென்ன வேணும் அப்படின்றத கேட்டு நம்ம கிட்ட வாங்கிடுவாரு. நான் இவ்வளோ இன்டென்ஸான ஃபிலிம்ல நம்ம இன்னும் பார்க்கல சக்தியை. ஓகே, ஃபிலிம்ஸ்லேயும் கம்மியாக பார்த்துருக்கீங்க. ஆக்டர்னா இப்போ வந்துட்டு இவனை பார்த்தா சிரிச்சிட்டோம் ஹாப்பியாக போயிடும்னு மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ளே அந்த சிரிப்பும் இருக்குது, அழுகையும் வரும். அந்த ஒரு என்னென்ன லேயர்ஸ்லாம் வந்து ஒரு பெர்ஃபார்மருக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து இந்த ஒரே கடையில் எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த ஒரே படத்தில் எனக்கு பர்சனலாக எல்லா விதமான எமோஷன்ஸு அண்ட் எல்லாமே கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் சசி சார் வந்து என்னை ஆஃபீஸ் கூப்பிடும் போதே எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன எதுக்காக கூப்பிட்றாங்க, இன்னும் ஏதாச்சும் ஷோ ஹோஸ்ட் பண்ணுமா அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டோன்னே ஃபஸ்ட் நாள் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம். ஒரு டிவியில் வந்து என்னோடய ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க, இன்ஸ்டா ப்ரொஃபைல். நான் அப்படியே இப்படி பார்த்து நம்ம ப்ரொஃபைல் இருக்குது, என்ன பிளாக் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு 5 பேர் இந்த டீம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க? அப்போ தான் கிஸ் ரிலீஸ் ஆகலை. இந்த மாதிரி மூவி பண்ணியிருக்கேன் சார், இப்போது ரீசெண்டாக ஹாட் ஸ்டார் சீரிஸ் பண்ணியிருக்கேன், குக் வித் கோமாளியில் நான் பண்ணியிருக்கேன் அப்போது சீசன் 2. ஓகே சன் செட் ஆகிடுச்சு, நம்ம நாளைக்கு ஆடிஷன் வச்சுக்கலான்ட்டாங்க. அப்பாடி நல்ல வேலை செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாச்சு. அமிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்புறம் கோ டைரக்டரை நான் கால் பண்ணி சக்தி சார் வந்து நரேட் பண்ணணும்னு சொல்கிறாரு, வந்துருங்க. இதுதான் சக்தி மூவி, உங்களுக்கு ஓகேவா பண்ணுறீங்களான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு நெஞ்சு வலியே வந்துச்சு. சார் உங்களுக்கு ஓகேனா நான் ரெடி சார், நான் ப்ளீஸ் டேக் மீ, அந்த மாதிரி தான் ஜோன். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் எனக்கும் அஜய்க்கும், ஏன்னா படத்தில் வந்து என்னோட அண்ணன் வந்து அஜய் படத்தில். அதனால் ஒரு 6 days ஒரு 1 week வந்து எங்கள் 2 பேருக்கும் அந்த ஒர்க் ஷாப்லாம் இருந்தது. நான் என்னை பற்றி அவர்கிட்டையும், அவரை பற்றி என்கிட்டையும். அண்ட் அந்த ப்ராசஸ் அப்புறம் டெய்லியும் ஸ்கிரிப்ட் ரீடிங் இருந்துச்சு டெய்லியும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டராக வரீங்கன்னா மக்களுக்கு தெரியணும், மக்கள்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கணும், ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஃபீல் ஆகணும்ல நான் நல்லா தான் நடிக்கிறேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், அது வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் தான் அது வரும். ஸோ அதை சசி சார் மூலமாக அந்த ஒர்க் ஷாப்பில் தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபைனலி இந்த ஜூன் 19th நூறு சாமி ரிலீஸ் ஆகுது. ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே சூப்பராக ஷைன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த ஆடியன்ஸுமே பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க. இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.